ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான மினி விளாக் தான் பார்க்க போறீங்க. அக்காவுக்கு கேர்ள் பேபி பிறந்திருக்கு. ஸோ அவங்கள பார்க்கறதுக்காக தான் நானும் அம்மாவும் போயிருந்தோம். மோஸ்ட்லி பிறந்த குழந்தைங்க 1 வீக் வரைக்குமே தூங்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் பாப்பா வந்து ஐஸை ஃபுல் ஓப்பனில் வச்சு அவ்வளோ கிளியராக எல்லாருமே பார்த்துட்டு இருந்தா. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இவங்க வந்து அத்தை, நீங்கள் பார்க்கறதுக்கான கொஞ்சம் ரகடாக தெரியலாம், பட் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டு. அவங்க பேசுறதுமே அப்படி தான் இருக்கும். நம்ம ஒரு விஷயம் ஆசைப்படுறோம் அப்படின்னா நீ அதை பண்ணு, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ரொம்பவே வந்து ஒரு மோட்டிவேட்டான பர்சன். இவங்க சித்தி சேம் இவங்களுமே இப்படிதான். ஸோ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடிய பர்சன். பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் நான் இருந்தேன். நான் அம்மா இப்போ போட்டுட்டா இருக்க போறா, ஸோ அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அதுக்கு பதிலாக பாப்பா கையில் அமௌண்ட் மட்டும் கொடுத்துட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் விட்டு கிளம்பி வந்துட்டோம். பொதுவாக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபேமிலி சைட்லேருந்து ஒரு பேட் ரிவ்யூ அப்படிங்கிறதே வரும். ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி எனக்கு எதுவுமே வந்தது கிடையாது. எனக்கு வந்தது எல்லாமே ஒன்லி பாசிட்டிவ் மட்டும் தான். ஸோ அது மட்டுமே லாஸ்ட் வரைக்கும் வரணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். பாப்பா பிறந்த டேவை செலிப்ரேட் பண்ணுற விதமாக பெரியமா எல்லாத்துக்குமே வந்து பால்கோ கொடுத்தாங்க. ஸோ நம்மளுக்குமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து முஷாவும் பப்ளும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓகே, இந்த மினி விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மினி விளாக்ல பார்க்கலாம். பை.